இன்றைக்கி நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, சோம்பு, பூண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோடு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு கொதி வந்தது எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லிக்கு ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இட்லியும் வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னொரு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.